Hi, hello, welcome to Learn Max Easier. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கிளாஸ் 10 NCERT CBSE போர்டில் இருக்கக்கூடிய சாப்டர் நம்பர் 1 ரியல் நம்பர்ஸோட ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகே, let me read the question. Express each number as a product of its prime factors. ஓகே, ஸோ கொடுத்துருக்க நம்பர் நம்ம என்ன பண்ணணும், அதோட prime factorsக்கு நம்ம எழுதணும். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கு 140. ஓகே, இந்த 140 நான் என்ன பண்ண போறேன், இப்போ பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ண போறேன். இந்த லாங் டிவிஷன் ஒரு எல் டிவிஷன் நீங்க என்ன சொல்லுவீங்களோ இந்த மெத்தட்ல போறோம். ஒவ்வொன்றையும் நான் ஒவ்வொரு மெத்தட்ல போட்டு காமிக்கிறேன். வில் சால்வ் இட். ஓகே, ஸோ இப்போ 140 இதை நம்ம என்ன பண்றோம், ஒரு ஈவன் நம்பர், அதனால எதுல போகும், லீஸ்டா என்ன போகும் 2. ஓகே, ஸோ அப்போ 2 how many times 14 7 times. ஓகே, 2 7s are 14 அண்ட் அந்த ஜீரோவை அப்படியே இறக்கிற வேண்டியது, அதாவது 2 zeros are 0. அடுத்து இது திருப்பி ஒரு ஈவன் நம்பர் எதுல போகும் 2ல போகும். 2 how many times வரும் 7 7 வராது. ஸோ அப்போ 7க்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கு 6ங்கிற ஒரு நம்பர். அப்போ how many times 6 3 times. ஓகே, அப்போ 7க்கு இருந்துச்சு ஆனால் நம்ம 6 தான் எடுத்தோம். ஓகே, அப்போ பேலன்ஸ் ஒரு 1 இருக்கு, அந்த 1 இங்கே 10க்கு கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, 0க்கு அந்த இதை 1 டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம்னா அந்த 2 how many times 10 5 times. ஓகே, 2 5 times are 10. திருப்பி இப்போ இது என்ன இருக்கு, மல்டிபிள் ஆஃப் 5. மல்டிபிள் ஆஃப் 5 அப்போ என்ன வரும் 2 5 how many times 35 5 7s are 35. ஓகே, இப்போ திருப்பி இதை என்ன பண்ணலாம் 7 1s are அப்படிங்கிறத எழுதிடலாம். ஓகே, ஸோ அப்போ therefore இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, அப்படியே விட்டுறணும். therefore 140 is equal to என்ன எழுதிடலாம், இங்கே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிட வேண்டியதுதான், மல்டிபிள்ல எழுதிட வேண்டியதுதான். 2 into 5 into 7. ஓகே, ஸோ தீஸ் இந்த 140ங்கிற இந்த காம்போசிட் நம்பர் என்ன பண்ணிட்டோம், ப்ராடக்ட் ஆஃப் பிரைம்ஸ்ல எழுதிட்டோம். ஓகே, ஸோ இதுதான் இதோட ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம், நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் 156. இப்போ இந்த 156 எப்படி சால்வ் பண்றது, எதுல போகும் ஈவன் நம்பர். ஸோ அப்போ 2ல போகும். 2ல 15 வருமா, வராது, 14 தான் வரும். how many times 7 times. அப்போ அந்த 1 இங்கே பேலன்ஸ் வந்துடும். அப்போ 16 ஆயிரும், 6ங்கிறது 16. அப்போ 2 how many times 16 8 times. ஓகே, அப்போ திருப்பி இது எதில் போகும் 2 டேபிளில் போகும். ஓகே, அப்போ 2 டேபிளில் போச்சுன்னா 2 how many times 7, அதே மாதிரி தான் இங்கே நம்ம என்ன போட்டோமோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் என்ன போட்டோமோ அதே தான் இங்கேயும். ஓகே, 2 how many times 7 வரும் 3, பாக்கி 1 அங்கிட்டு போயிடும், 18 ஆயிரும். 2 how many times 18 9 times. ஓகே, ஸோ இப்போ திருப்பி இது எதில் போகும் 3 டேபிளில் போகும். ஏன்னா 3 + 9 12, 12 எதில் போகும் 3ல. ஸோ இந்த ரூல்லாம் தெரிஞ்சிருந்தா நம்ம இதெல்லாம் ஈஸியாக போடலாம். ஓகே, அப்போ 3 how many times 3 1 time, 3 how many times 9 3 times. ஓகே, ஸோ இதுதான் இதோட ஆன்சர். 3 13s are 339. அடுத்து 13 எதுலையும் போகுமா, நோ. ஓகே, அப்போ 13 1s are 13. ஓகே, அப்போ 156 எப்படி எழுதலாம், can be expressed as 2 into 2 into 3 into 13 அப்படிங்கிறத ஆன்சரை நம்ம இதுக்கு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் 3825 அப்படிங்கிற இந்த நம்பரை நம்ம என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும். ஓகே, ஸோ இது லீஸ்டா எதுல போகும் 3 + 8 11, 11 + 2 12 13, 13 + 5 18. ஸோ அப்போ இது 18ங்கிறது 3ல போகும். அப்போ இது ஆட்டோமேட்டிக்லி எதுல கேன்சல் ஆகும் 3 டேபிள்ல போகும். ஓகே, 3 how many times 3 1, இது எத்தனை டைம்ஸ் 2 times 6, பாக்கி எத்தனை இருக்கு 2 8 இருக்கு, நான் 6 தான் எடுத்தேன். அப்போ ஒரு பாக்கி 2 ஒன்று இருக்கு. அப்போ இது என்ன ஆயிரும் 22. அப்போ என்ன வரும் 7s are 3 7s are 21. இன்னும் ஒரு நம்பர் இருக்கு 22ல. அப்போ இது இங்கே பாரா போச்சுன்னா 15 how many times 3ல 5 times will be 15. ஓகே, ஸோ இப்போ இந்த நம்பர் திருப்பி எதுல போகும் 3ல போகும். ஏன்னா sum of all digit is divisible by 3ல போகுது. ஸோ 3ல எத்தனை டைம் 12 வரும் 4 டைம். ஓகே, 3 how many times 7 2 டைம் 6 வரும். அப்போ பாக்கி ஒன்று என்ன ஆயிரும் அடுத்த நம்பருக்கு போயிடும். அப்போ 15னா என்ன ஆயிரும் 5 டைம்ஸ்னு வந்துடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் திருப்பி இதில் எதில் போகும் 5 டேபிளில் தான் போகும். அடுத்து 3ல போவா, திருப்பி 5 தான். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் 2 நம்பர் எடுத்துட்டோம்னா அது 40. how many times 40 8 times will be 40. ஓகே,
ஸோ இதுல பாக்கி எவ்வளோ இருக்கு 2. அப்போ இது நேரம் 25. 5 how many times 25? 5 times will be 25. திருப்பி இதில் போகும் 5 டேபிள். 5 how many times? 8, 1. பாக்கி எவ்வளோ 3. ஸோ அப்போ 7 times. அடுத்து 17 ones are. ஓகே, ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம்? 3825 is equal to என்ன எழுதலாம்? 3 into 3 into 5 into 5 into 17. ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம இவ்வளோ பெருசா எழுதிட்டு இருந்தோம். இப்போ இதை எப்படி இன்னும் ஷார்ட்டா எழுதுறதுன்னு பார்ப்போம். 3 into 3 என்னன்னு எழுதிடலாம்? 3 ஸ்கொயர்னு எழுதிடலாம். இன்டூ 5 into 5 என்ன எழுதிடலாம்? 5 ஸ்கொயர்னு எழுதிடலாம். இன்டூ 17 ஒரு 7 தான் இருக்கு, 17 தான் இருக்கு. ஓகே, ஸோ அப்படியே எழுதிட வேண்டியதான். ஸோ அப்போ இதையும் நம்ம மாற்றி எழுதிக்கலாம். எப்படி எழுதலாம்? 2 ஸ்கொயர் இன்டூ 3 இன்டூ 13 எழுதலாம். இங்கே என்ன பண்ணலாம்? 2 ஸ்கொயர் இன்டூ 5 இன்டூ 7. ஓகே, இங்கே இப்படி ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி எழுதினாலும் ரைட்டு, இல்லை ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி எழுதியிருந்தோமோ அப்படி எழுதினாலும் ஆன்சர் இஸ் கரெக்ட். ஓகே, ஸோ இப்போ லாஸ்ட் 2 நம்ம சப்டிவிஷன் போட்டுருவோம். 5005. 5005 எப்படி போடுறது? how many times வரும்? 5 டேபிளில் போகுமா? அப்போ என்ன வந்துடும்? 1001. அடுத்து இது திருப்பி எதில் போகும்? 7 டேபிளில் போகும். ஓகே, திருப்பி இது எதில் போகும்? 7 டேபிளில். 7 டேபிள் எத்தனை போகும்? 143 சார். ஓகே, திருப்பி 143 வந்து எதில் போகும்? 11 டேபிளில் போகும். 11 டேபிளில் how much? 13 டைம்ஸ் போகும். அடுத்து 13 1 சார். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ தேர்ஃபோர் 5005 கேன் பி denoted as 5 into 7 into 11 into 13. ஓகே, 5005ங்கிற அந்த காம்போசிட் நம்பரை 5 into 7 into 11 into 13ங்கிற பிரைம் நம்பர்ஸ்ல நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிட்டோம். அதான் பிரைம் ஃபேக்டர்ஸ். ஓகே, ஸோ அடுத்து 7429 இதை நம்ம பார்க்கணும். ஓகே, 7429 ஃபர்ஸ்டே வந்து 17 டேபிளில் தான் போகும், வேற எதுலேயும் போகாது. ஓகே, ஸோ லீஸ்டாகவே எதில் போகும்? 17th டேபிள். கொஞ்சம் டேபிள்ஸ் வந்து ட்ரிக்ஸ் நம்மளுக்கு இருக்கு, அந்த வீடியோஸ்ல நான் அப்லோட் பண்றேன், அதோட தம்ப்நெயில் டேகிங் கொடுக்குறேன், அதை நீங்க கிளிக் பண்ணி நீங்க பாருங்க. ஓகே, ஸோ 17 டைம்ஸ் சாரி 17 டைம்ஸ் அப்படின்னா எத்தனை தடவை வரும்? 437 வருமா? எஸ், 17 into 437 will be இந்த ஆன்சர். நான் இவ்வளோ குவிக்கா போறேன்னா அந்த அளவுக்கு கேல்குலேஷன்ஸ் வந்து நம்ம கத்துக்கணும். ஓகே, அடுத்து 437 எதுல போகும்? 19 டேபிள்ல போகும். 437 19 டேபிள்ல போகும். how many times 437 of 19? 23 times போகும். ஓகே, 19 to 23 will be 437. 23 வேற எந்த டேபிள்லயும் போகும். அப்போ 23 into 1 முடிச்சிட வேண்டியதுதான். ஓகே, ஸோ அப்போ therefore என்னன்னு எழுதிடலாம்? 7429 can be expressed as 17 into 19 into 23 into 1. இல்லை அந்த 1 போடாம கூட போகலாம், நோ இஷ்யூஸ். 1 into anything will be anything only. ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த 5 சப்டிவிஷனுக்கான ஆன்சர். ஸோ வி ஹவ் கம்ப்ளீட் த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். இதை வச்சு என்னதான் செகண்ட் ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ண போறோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல கம்பல்சரி கேட்கலாம். இது அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கூட நீங்க நோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் வில் பி மீட்டிங் வித் த நெக்ஸ்ட் செகண்ட் ப்ராப்ளம். Until then, thank you.